அண்ணா நான் தான் சொன்னேன் லாஸ்ட்டாக பேசுறதுல இதில் ஒரு பெரிய எல்லாருமே முன்னாடியே பேசிட்டீங்க, அதில் என்ன பேசுறதுன்னு தெரியல. சூப்பர் விஜய், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. கல்யாணி தேங்க்யூ. கல்யாணிக்கு தயவு செஞ்சு ஒரு அதானே சூப்பர், தேங்க்ஸ் கல்யாண். இவர் ஒரு நல்ல மனிதர், இப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னா இது வரைக்கும் நல்ல மனிதராக இருந்தது இல்லையா? நன்றி, தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ட் படம் உண்மையிலே அவங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் எடிட்டில் போயிருந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரஜினா நாட்டை நான் கேட்கணும் கேள்வி தான், எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்கீங்க பிரஜினா, அது எப்படின்னே தெரில. சின்ன வயசு பெரிய வயசுலாம் பிரிக்கல. நாங்கள் பிக் பாஸில் வந்து இல்லைண்ணா ஆனால் அப்படி சொல்ல வரலண்ணா, நாங்கள் பிக் பாஸில் இந்த ஜம்புலிங்கம்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு போலீஸ் கேரக்டர் தான். அதுக்கு அவர் கொடுத்த ஈடுபாடே பார்த்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் தான். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் ஒரு 3 நாளாக தூங்காமல் இருந்தார். அதை ஒரு டெடிகேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி பார்க்குறப்ப அதுவும் நான் பார்த்த போலீஸ், இது ஒரு நான் பார்க்குற போலீஸ், ஒரு கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக அந்த படம் அதுக்காகவே நல்லா ஓடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் பாலா, நீ சொன்ன மாதிரி தான், என் தெரியல என்ன கிடைச்சுன்னு தெரியல, உனக்கும் போலீஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உன் தைரியம் வரவே வராது. ஆனால் அந்த இவ்வளோ மோசமான ஒரு வில்லன் அப்படின்னு ப்ரொடியூசரை ஸ்டேஜில் சொல்கிற அளவு ஒரு பெரிய தைரியம். வா சூப்பர் யா, வேற லெவல். அதே மாதிரி டைரக்டர் சார், நீங்கள் அடிக்கடி நிக்கல நான் கூப்பிட்டு ஒன்று சொல்லிட்டே இருந்தீங்க, எனக்கு அங்கே புரியல, இங்கே எனக்கு அது புரிஞ்சிருக்கு. ஓகே தேங்க்யூ. எப்படி ஏன் எங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஆனால் அவரும் அதே சொன்ன மாதிரி தான், இங்கே எல்லாமே ஒரு யங் டீமாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்களும் நம்புகிறோம். அந்த படத்தில் நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்குறோம், நாங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும்? நில்லுமா ஒரு நிமிஷம், வந்ததில் ஏதாவது கேட்குறீங்களா? எனக்கு கல்யாணம் அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கேன் பாரு. ஸோ கல்யாணம் என்ன என்ன பதில்? கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது வேற யார் சார்? டேரக்டர் சார் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க சார். டைரக்டர் சார் ராமன், அவரு தானுங்க சந்தோஷ் ராவணன். வழக்கமான படமாக இருக்காது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, தேங்க்யூ மேடம், இவானா மேடம், எங்கள் சோஷியல் மிஸ் மாதிரியே இருக்கீங்க, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டக்குன்னு வந்தோன்னு புரியவே இல்லை. என் பக்கத்தில் டிஓபிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தார். பிரதர் இவ்வளோ பசங்க பேசினாங்க, அவர் இந்த பையன் ஃபோட்டோ எடுத்தானா பார்த்தீங்களா இல்லையா? அந்த புள்ள வந்து கிச்சு கிச்சு கிச்சுக்குன்னாங்களா அப்படி. ஸோ அதுலேயே ஆல் த வெரி பெஸ்ட் சார். ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். என்ன சொல்கிறது சார், படம் ஆக்சுவலி நிறைய புதுமுகங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுத்துருக்கீங்க, அதுக்காகவே நல்லா இருக்கும். ஸோ என்றைக்குமே நல்ல விஷயங்களை நல்லதாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட 100 மடங்கு கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சேர்ப்பாங்க நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். அண்ட் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அண்ட் என் நண்பர்னோட பிரதர் மாதிரி தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா சாண்ட்ரா சிஸ்டர் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே எனக்கு உடன் பிறந்த ஐயோ எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்துச்சுன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். பட் படத்தில் ஒர்க் பண்ணவங்களே 30 செகண்டுக்கு மேலே நாங்கள் பேச மாட்டோன்னு ஏதோ சேலஞ்ச் வச்சுட்டு போனேன்னா நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரில. பட் எனக்குன்னு இல்லை, நாங்கள் பிபி வீட்டிலேருந்து வந்து எங்கள் எல்லாருக்குமே பிபி வீட்டிலேருந்து வந்தால் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், லைஃப் பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ்னு. அந்த மாதிரி பிரஜன் ப்ரோ உங்களுக்கு அந்தரன் வந்து லைஃப் பிஃபோர் அந்தரன் ஆஃப்டர் அந்தரன்னு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கணுன்றதை நான் மனசார வேண்டிக்கிறேன். ஏன்னா பிபி வீட்டில் இதெல்லாம் அவங்க வெளியில் வந்திருக்காது. நானும் அவரும் உட்காந்து அவரோட சினிமா லைஃப்லலாம் என்னென்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ நேரம் பேசியிருப்போம். அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, சரிங்களா? கரெக்டாக 2 நிமிஷம் சண்டை போட்டு அதை மட்டும் கட் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க. அதனால் ப்ரோ, யூ ஹவ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் யூ டிசர்வ் ஆல் த சக்ஸஸ் இன் லைஃப். அண்ட் சக்ஸஸ் உங்களை துரத்தி வந்து கிடைக்கணும்னு நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன். அதனால் உங்களை இவ்வளோ நாள் பிளைண்டாக எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ரா டிசர்வ்ஸ் மோர் தென் தட். அதனால அவங்களுக்கும் இது கண்டிப்பாக போய் சேரணும். ஸோ பிரஜனுக்காக வந்தேனாங்க, நான் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்காக வந்தேன். ஸோ யா, ஆல் த பெஸ்ட். அண்ட் ப்ரோ உங்களுக்கு டெபு ஃபிலிம்ன்றேன், எனக்கு தெரியும் ஒரு டெபு டேரக்டராக நீங்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பீங்க. 1000 தான் ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சாலும் எனக்கு நல்லா தெரியுது, கையெல்லாம் ஃபுல் ப்ரேயரில் டைட் மோடில் தான் இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பட் யுவர் ஃபர்ஸ்ட் லுக்ஸ் ரியலி ப்ராமிசிங், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக் ஹரிஷ் ப்ரோ ரொம்ப அந்த த்ரில்லர் மியூசிக் பார்க்கும்போது நிஜமாலே இட் கிவ்ஸ் அ ஸ்டில். ஸோ இட்ஸ் ரியலி குட்.
and everything looks promising, and I hope film also delivers. And all the best to entire team and press and media and my dear audience. Please do வந்து சப்போர்ட் பண்ணுங்க படத்தை. 25th June வருது. என் படம் எப்போ வருதுன்னு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பயும் வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மேடைக்கு நான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும். நிறைய மேடையில் நீங்கள் வந்து பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் ஒரு எடுத்துட்டு அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இது எங்களை கொண்டு போய் சேர்த்துடும், இந்த இடம் எங்களுக்கு கிடச்சிடும், இந்த இடத்துல பிரேக் கிடச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பார். பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன், அழுகுறது பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆகுறதை பார்த்துருக்கேன். இவ்வளோ எஃபோர்ட்டு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவர் வந்து உடஞ்சி போனதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு, அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்றைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்கள் இருக்கும்போது தான் இந்த படம் சிவி சார் மூலமாக எங்களுக்கு வந்தது. ஸோ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் வந்து நிறைய புது புது டேலண்ட்ஸ் அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸாக ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்பார்க்கு நாங்கள் பார்த்தது இந்த படத்தில் தான். இந்த படம் எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்குது. அண்டு நிறைய பேரோட கனவுகள், அது பிரஜினோடதோ என்னோடதோ மட்டும் இல்லை, இவானாவாக இருக்கட்டும் சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க. சான்ஸே தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்டு சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்டு, ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பாக இருக்குது. அண்ட் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் ஹரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து புதுசாக வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து க்ளீனாக தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நிறைய பேரோட கனவு, அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எங்களோட எல்லாரோடைய ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கேருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். June 25 இந்த படத்தை போய் பாருங்கள், எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.